ஜெயிக்க வேண்டிய மேட்ச்களை தோற்பது எப்படி இப்படி ராஜஸ்தான் ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணிடலாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் தோத்துட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் ராஜஸ்தான் மேட்ச்லையும் ராஜஸ்தான் ஜெயிக்கிற நிலைமையில தாங்க வந்திருந்தாங்க. கடைசி 3 ஓவரில் 40 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இவங்க கடைசி ஓவரில் 9 ரன்னே சேஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க எங்கே 40 ரன்னை சேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்போ நம்ம அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தாங்க இருந்தோம். ஆனால் 18வது ஓவரில் புவனேஷ்குமாரோட பாலில் துருவ் ஜுரலும் சுபம் துபேவும் நல்லா பிரித்து மேய்ஞ்சு அந்த ஓவரில் மட்டும் 22 ரன் எடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கடைசி 2 ஓவரில் 18 ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, ஏப்பா ஒரு ஓவரில் 22 ரன் எடுத்தாங்க, கடைசி 2 ஓவரில் சேர்த்து 18 ரன் எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒட்டுமொத்த நம்பிக்கையை வச்சுருந்தோம். அப்போ தாங்க 19வது ஓவர் பவுலிங் போட வந்தார் ஹெசல்வுட்டு. மனுஷன் அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட நான் ரன்னு விட்டே கொடுக்க மாட்டேனே, நான் ஒரே ஒரு ரன்னு மட்டும்தான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ரன்னை விட்டு கொடுத்து நல்லா விளாண்டுட்டு இருந்த துருவ் ஜுரலோட விக்கெட்டை எடுத்தாருங்க. இதெல்லாம் இப்போ மனுஷன் அவருக்கு அன்லக் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் பாட்டுக்கு ஹெசல்வுட்டோட பாலை டச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டச் பண்ணார். ஆனால் அப்போ அம்பையர் கூட அவுட்டு கொடுக்கல. ஆனால் ஆர்சிபி நாங்கள் விடுவோமா, நாங்கள் ரிவ்யூ எடுத்து நாங்கள் துருவ் ஜுரலை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எடுத்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பால்லே ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்தவுடனே நடைய கட்டிட்டாருங்க. இதனால கடைசி ஓவரில் ராஜஸ்தானுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா 17 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அங்கே சோழி முடிஞ்சிருச்சு. ஏன்னா ராஜஸ்தானால கடைசி 2 மேட்ச்சில் ஒரு ஓவரில் 9 ரன்னே சேஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது இவங்க எங்கே இம்புட் ரன்னு சேஸ் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக இம்புட் ரன்லாம் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அதே மாதிரி இந்த மேட்சை ராஜஸ்தான் 11 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச் இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஹெசல்வுட் போட்ட 19வது ஓவர் தாங்க காரணம். ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட நான் நல்லா பவுலிங் போடுவேன் அப்படின்னு ரொம்ப அழகாக விக்கெட் எடுத்து அசைத்திருக்காரு. அந்த ஓவரில் மட்டும் ராஜஸ்தான் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கு காரணம் ஹெசல்வுட்டோட ஓவர் தாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானை நினைக்கும் போதும் கொஞ்சம் பரிதாபமாக தாங்க இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக 3 மேட்சையுமே ஜெயிக்கிற மாதிரி தோற்று போயிருக்காங்க. இப்படி தான் சேசிங்கில் திணறாங்கன்னு தெரியுதுல. அப்படி இருக்கும்போது ஏன் தான் இன்னைக்கு டாஸ் வின் பண்ணிவிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரிலங்க. இதே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிக ரன்னை எடுத்திருப்பாங்க. அந்த ரன்னை வச்சு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் சேசிங்கே வரலனா கூட நாங்கள் சேசிங் தான் பண்ணுவோம் அப்படின்னு சேசிங் பண்ணி இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறமாவது ராஜஸ்தான் அவங்க பண்ணுற தப்பை சரி பண்ணால் பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. எப்படியோ இந்த மேட்ச் இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. என்னதான் இந்த சீசனில் ஆர்சிபி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் மற்ற கிரவுண்டில் தான் வின் பண்ணாங்களே தவிர அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணாமல் எல்லா மேட்சையும் தோத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களோட ஹோம் கிரவுண்டில் நாங்கள் வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணி முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்சில் ஆர்சிபி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.